லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கடும் மழையில் கடமையாற்றிய எஸ்ஐ ஸ்பாட்டில் பார்த்த சிறுவன் திடீரென ஸ்டேஷனுக்குள் நுழைந்த விஐபி கார். ஆச்சரியத்தில் உறைந்த அதிகாரி. திருப்பத்தூரில் நிகழ்ச்சி. அப்போ கொடுக்கணும்னு நினைச்சீங்களா நீங்க? திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பாஸ்கர பாண்டியன் சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார். பாஸ்கர பாண்டியன் ஆட்சியராக பொறுப்பேற்றது முதல் பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகள் வறுமையின் காரணமாக இடைநிற்கும் சூழல் ஏற்பட்டால் அவர்கள் யாரென கண்டறிந்து அவர்களின் பெற்றோரிடம் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்து மறுபடியும் மாணவர்களை பள்ளிக்கு சென்று கல்வி பயில சிறப்பு ஏற்பாடுகள் செய்வார். அந்த வகையில் பாஸ்கர பாண்டியனின் மனைவி கவிதா, இவர்களின் மகன் குகவேல், 7 வயதான இவர் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள U1 திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு திருவண்ணாமலை ஆட்சியரின் மனைவி கவிதாவும் ஆட்சியரின் மகன் குகவேலும் ஒன்றாக சர்ப்ரைஸாக விசிட் சென்றனர். காவல் நிலையத்திற்குள் விஐபி கார் நுழைவதை கண்ட U1 காவல் நிலைய போலீசார் இன்ஸ்பெக்ஷன் என நினைத்துக் கொண்டிருக்க காரிலிருந்து ஆட்சியருக்கு பதில் அவரது மகன் குகவேல் இறங்கி கையில் ஒரு பையுடன் காவல் நிலையத்திற்கு சென்றார். அவரை கிராமிய காவல் நிலையத்தின் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரூபி உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இன்முகத்துடன் வரவேற்றனர். சிறுவன் குகவேல் காவல் நிலையத்திற்கு செல்ல அவரது தாய் கவிதாவும் உடன் சென்றார். அதனைத் தொடர்ந்து அவரின் உதவியாளர் கையில் ஃப்ளவர் பொக்கேவுடன் காவல் நிலையத்திற்குள் சென்றார். இதனையடுத்து உள்ளே சென்ற சிறுவன் குகவேல் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரூபி காக்கி உடையில் இருப்பதை கண்டு அடையாளம் தெரியாமல் நிற்க அவரது தாய் கவிதா, போக்குவரத்து உதவி ஆய்வாளரா இருந்தாங்கல்ல, அவங்க தான் இது, இப்போ சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் காக்கி உடையில் இருப்பதாக சிறுவனுக்கு புரிய வைத்தார். இதையடுத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரூபி சிறுவன் குகவேலுவிடம் பேச்சு கொடுக்க அவரும் மழலை குரலில் ரூபி கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தார். தொடர்ந்து சிறுவன் குகவேலுவிடம் பேசிய ரூபி, என தெரியுமா என கேட்க அதற்கு பதிலளித்த சிறுவன் குகவேல், தெரியுமே, மலையில கொடைய வச்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கல்ல என மழலையுடன் கூறி போக்குவரத்து உதவி ஆய்வாளராக அவர் பணியாற்றியதை சரியாக நினைவு கூர்ந்தார். இதையடுத்து தான் கையோடு கொண்டு வந்த பையை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரூபிக்கு பரிசாக அளித்தார். தொடர்ந்து குகவேலுவின் தாய் கவிதா ஆய்வாளர் ரூபிக்கு ஃப்ளவர் பொக்கேவையும் பரிசாக அளித்தார். அதனைத் தொடர்ந்து சிறுவன் குகவேல் கொடுத்த பையை திறந்து பார்த்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரூபி ஆச்சரியமடைந்தார். அதில் அவருக்கு பிடித்த நிறத்தில் ரெயின்கோட் ஒன்று இருந்தது. உடனே அதை எடுத்து சிறுவன் குகவேலுவின் ஆசைக்கு இணங்க மகிழ்ச்சியுடன் அணிந்து கொண்டார். இதற்கிடையில் பேசிய சிறுவன் குகவேலுவின் தாய் கவிதா, சிறுவன் எதற்காக ரெயின்கோட்டை பரிசளித்தார் என்ற காரணத்தை காவல் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அதை கேட்டு அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் நெகிழ்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ரூபியும் சிறுவன் குகவேலுக்கு சிறப்பு பரிசு ஒன்றை சர்ப்ரைஸாக அளித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அடுத்து பேசிய காவல் சிறப்பு உதவியாளர் ரூபி நடந்த நிகழ்ச்சி சம்பவத்தை விளக்கி பேசினார். நான் கடந்த 3 ஆண்டுகளாக போக்குவரத்து உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தேன். அப்போது ஒரு நாள் மழையின் காரணமாக குடையை பிடித்தபடி பணியாற்றினேன். அதனை மாவட்ட ஆட்சியரின் மகன் குகவேல் கவனித்துள்ளார். கவனித்ததோடு மட்டுமல்லாமல் அப்போதே எனக்கு ரெயின்கோட் பரிசாக அளிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளார். நான் பணி மாறுதல் பெற்றதால் நீண்ட நாட்கள் கழித்து மறவாமல் அவரது தாயார் உதவியோடு எனக்கு பரிசு அளித்தார். இந்த வயதில் எனது பணியை பாராட்டி சிறுவன் பரிசு வழங்கியுள்ளார். இதுபோன்ற பொதுமக்களின் ஊக்குவிப்பு எனக்கு ஜனாதிபதி கையில் அவார்டு வாங்கியதற்கு ஒப்பான மகிழ்ச்சியை அளிக்கிறது.
தொடர்ந்து மக்களுக்கு எனது பணியை செம்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலும் அதிகரித்துள்ளது என நிகழ்ச்சியாக பேசினார். தொடர்ந்து பேசிய ரூபி மாவட்ட ஆட்சியரின் மகன் குகவேலுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கேட்டது ரெயின் கோட் தான், அதனால கொடுக்க மாட்டாரா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கரெக்டான கலர் கொடுத்துருக்கீங்க. யூனிஃபார்ம் கலரே செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன கலர் இது? நீ போட்டு பிளாக் இது எலி ஃபைட் கலர். கிரீன் கிரே கலர். சைஸ் பெரிய சைஸா வாங்கிட்டாங்க. கரெக்ட் சைஸ். பெரிய சைஸ்மா. சரி, கை கொடு, அண்ணி கை கொடு. சந்தோஷம். கை கொடு. ரெயின்கோட் எதுக்காக கொடுக்குறீங்க உங்களுக்கு? நான் ஸ்கூலுக்கு போகும்போது வெயில் மாட்டி வச்சுருப்பேன். ஒரு நாள் மழை போகும்போது கொடையை பிடிச்சிட்டு வேலை பார்த்துருந்தாங்க தான். அப்போ கொடுக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள்? இது எப்படி உங்களுக்கு மனசில் தோணுச்சு அது எப்படி கொடுக்கணுன்னு? ஏன்னா எல்லா வேலை செஞ்சால் கொடுக்கணும்னு தோணுச்சு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.